இதெல்லாம் ஒரு டைம் வரைக்கும் நமக்கு வந்து வீட்டில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேலை முடிச்செல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க பேரண்ட்ஸ். வந்ததுக்கப்புறம் ரிமோட்டை நம்ம கையில் இருக்கவே இருக்காது. ஒன்று நியூஸ் ஓடும், இல்லைன்னா சீரியல் ஓடும். வேறு என்ன பண்ணுறது? எது ஒன்றாலும் பார்த்து தான் ஆகணும். அவங்ககிட்ட போய் இது சொட்டா பீம் போடுறீங்களா அப்படின்னா களிதான். சரி, ஓகே. ஆனால் நாடகம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க சின்ன வயசில்? நான் பார்த்துருக்கேன். நல்லா இருக்குங்க அது. சரியா, அதெல்லாம் பழைய நாடகங்களும் சூப்பராக இருக்கும். அதில் இது சூப்பரான நாடகம். நாதஸ்வரம் நினைக்கிறேன், நல்லாயிருக்கும். சம்பந்தம். இவரோட நாடகம் எல்லாமே எனக்கு பிடிக்குங்க. சூப்பரான இதாக இருக்கும். ஒரு மாதிரி நாடகம் இழுக்கிறது, ஜெவ்வாக இழுக்கிறதெல்லாம் இருக்காது. ஒரு மாதிரி ஃபன்னாக இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்துன்னு அந்த மாதிரி இருக்கும். அடுத்த எபிசோடு ஏத்தோடு போட்டிங்க அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். அடுத்தது இது ஒரு பீக் சினிமா அந்த மாதிரி சொல்லலாம். இது ஒரு எங்கெங்கேயோ என்னென்னமோ பண்ணுவானுங்க. இது என்ட்ரி சாங் நல்லா இருக்கும். சொல்லி அடிச்சனா ஹீரோ ஹீரோயின் தாங்கி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, பார்ப்போம். இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம்னா அடுத்த பாட்டில் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸில். இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து இதெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்களான்னு தெரில. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் சின்ன குழந்தைகளே ஃபோனை காமிச்சு இதை தள்ளினா தான் சாப்பிடுதுங்க. வெளில போய் விளையாடுறது இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்களான்னு தெரில. சில பேர் பண்ணுவாங்க, ஆனால் நிறைய குழந்தைங்க ஃபுல்லாக ஃபோன்லேயே அடிக்ட் ஆகி இப்போ இருக்க சின்ன சின்ன பசங்கள்லாம் எல்லாமே இது பண்ணுறாங்க. இன்ஸ்டா நோண்டுறாங்க, யூடியூப்பெல்லாம் விட்டால் அவங்களே ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப உள்ள ஃபோனுக்குள்ளேயே போகிற மாதிரி எல்லாம் இருக்குது. பண்ணாதீங்க. நிறைய பேர்த்த வந்து ஃபோனை காமிச்சு தான் ஃபுல்லாக சாப்பிடுதுன்னா அதை காமிக்காதீங்க. அதுக்கு பதிலாக வேறு எதாவது காட்டுங்க. அந்த மாதிரி மேக்ஸிமம் ஃபோனை காட்டாதீங்க சின்ன குழந்தைங்களுக்கு. ஏன்னா ஃபுல்லாக அடிக்ட் ஆகிடுதுங்க சீக்கிரமாக, ஈஸியாக. சரி, ஓகே. லாஸ்ட்டாக ஒரு கருத்து போயிட்டு வரேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எப்போவுமே ஏதாவது ஒரு மெலோடி சாங் வந்து போட்டு கேட்டு, ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு அப்படியே படுத்துடுவேன். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். நீங்களும் வேணால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு இது போடுறேன், நல்லா இருக்கும். கண்ணை மூடிட்டு கேட்கணும். ஓகே, பாய், டாடா.